இது வந்து ஒரு தொட்டி மாதிரி கட்டியிருக்காங்க ஐயா. இதோ இருக்கு பாருங்க, இது தொட்டியா. சிலவற்றுக்கு இன்னும் காரணம் கண்டுபிடிக்க முடியும், தெரியல. அது 18 எழுத்துக்களுக்கும் வருது. ஆமாம், ரெண்டும் ஒன்றாக செய்யணும். தடுப்பு மாதிரி இருக்கு, தடுப்பு மாதிரி இருக்கு, பாதுகாப்பாகவும் இருக்கு. அது ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு கூட. ஏன்னா அது உடனே கண்ணில் படும், இது படாது. பார்க்கணுங்கய்யா, தமிழ் அறிவுடைய ஒன்று இருக்கு. ஐயா பாருங்க ஐயா, பிற்கால வளர்ச்சி. வீட்டுக்கு இல்லை, வீடு கிடையாது, வீடு கிடையாது, ஏதோ தொழிற்சாலை மாதிரி தான் இருக்குது. தொழிற்சாலை இல்லையா, சாய தொழிற்சாலை. இதுக்கு ஒரு துறையை வச்சிருக்காங்க, அங்கே ஒரு தனி கட்டடம். துணி பொருட்கள் பொறுத்தவரை அருமை அருமை. அதாங்க தண்ணீர் வழிகிற வகையெல்லாம் வச்சுருக்கேன். அங்கே வரைபடம் இருக்குங்கய்யா, ஓவியமும் இருக்குது. செங்கல்ல பாருங்கய்யா, செங்கல்ல பாருங்கய்யா, அளவு பாருங்க. இங்கே பாருங்க, உரை கிணறு. இதெல்லாம் புத்தகத்தில் இருக்கு ஐயா, அந்த புத்தகம். ஆமாம் ஆமாம் இருக்கு, பல மொழிகளில் இருக்கு. நான் ஒரு புத்தகம் கொடுத்தேன் அவங்களுக்கு. கீழடி உங்ககிட்ட வாங்கினது தான், பொருட்காட்சியை வாங்க, புத்தக கண்காட்சி. ஆமாம், ராவாது என்னங்க நெய்வேலியில் கன்வேயர் பெல்ட் கட்டின மாதிரி கட்டி வச்சிருக்காங்க ஐயா. பேரடியில் இருக்கும் ஐயா, கீழடி. இல்ல இப்போ 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 வந்து பாருங்களேன், அருமையான கூரையின் கீழ், இரும்பு கூரையின் கீழ் அமைக்கப்பட்டிருக்கு ஐயா. இதை பார்த்து திரும்பி பார்த்து பாரு போங்க. வெயிலாக மழையாக இருந்தாலும் பார்வை தெளிவாக கொள்ளலாம். வாங்க மீண்டும் ஒரு முறை, மீண்டும் ஒரு முறை ஹோட்டல் ஹோட்டல் வாழ்ந்த இடம் பேரும் பார்க்கணுங்கய்யா. ஹோட்டல் இல்ல தோண்டிய பகுதியை கற்பனை ஊரும். அதே அது இப்போ வந்து சுற்றி கண்ணாடி தடுப்பு அமைத்து மேற்கூரை அமைத்து மன்னர் ஒருத்தர் வந்து எங்களோட நெடுஞ்சேரலாதன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. யார் பேசுறாங்க? நான் ஒரு நொடி கொடுக்குறேன், சும்மா பேசிப்பாரு. அரிமா பாமகன் பயன்படுத்தியிருக்கான் அவன் கற்பனையில் எழுத்தாம பேசுறத மீன் வடிவு தெரியுதா உங்களுக்கு? அப்படிங்களா ஐயா? சரி 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 சரி, ஐயாட்ட கொடுங்க. அரிமா பாமகன், சரி சரி, கேரளா. சரி சரி சரி, மகிழ்ச்சிங்க மகிழ்ச்சி. எங்க பெரும்புலவர் ஐயா வெற்றி அழகன் இருக்கிறாரு, அவங்களோட கொஞ்சம் பேசுங்க. இந்த கொடுக்குறேங்க ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. நல்லா இருக்கையா, நல்லா இருக்கையா, நலமா இருக்கையா? நீங்கள் நலமா இருக்கீங்களா ஐயா? இந்த பக்கம் திரும்பி பேசுங்க, ஐயா. அந்த பக்கம் பேசுங்க, திரும்பி பேசுங்க, என்ன பார்த்து பேசுங்க. அதான் 2 மாதமா இல்லையே, 3வது மாதமும் இல்லை போல இருக்குது. வாங்க ஐயா. ஆமாம், சரி சரி, கடைசியில் இருந்தால் இருக்கலாம். சரி 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 ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. நாளை பேசுவோமா? நாளை சந்திக்க கூட செய்யலாம். விருப்பம் இருப்பின் இயலுமெனில்.
அவர் வந்த போதுங்கய்யா 12 மணிக்கு மேலே வந்திருக்காரு. சரி சரி. அப்போ இது கிடையாது, இந்த கூரை எல்லாம் கிடையாது. கிடையாது. பாருங்க மாலை எப்படி எழுதிருக்காங்க பாருங்க. தன்னெல்லாம் பாருங்க, அவரே எடுத்துக்கிறாருங்கய்யா. எப்படி வெளியே இருந்ததுன்னா இங்கே வெளியே போய் இந்த எழுத்துக்களை இது மறைக்குதே, தெளிவாக இருக்கு. எத்தனை பானை கவுத்திருக்காங்க பாருங்க. அங்க அதுல ஒரு முழு பானையே இருக்கு. இங்கே பாருங்க ஐயா, உடையாம இருக்கு. அதுல ஒரு பானை உடையாம இவ்வளவு இருக்கு. அழுத்தத்தை தாங்கி இருக்கக்கூடிய மண் வலு புலரையா, மண் அழுத்தத்தை தாங்கி நிற்குதுங்க ஐயா. நம்ம வீட்டுல எவர் சில்வர் யானமே இதா இருக்கு இல்லைங்கய்யா. உண்மைதான். வாழையில சொல்ல மாட்டேன், ஏன்னா இது நம்ம மிஸ்டேக். வாழ்த்து மடல் வந்து அலுமினியம் பெற்று அப்போ அது அலுமினியம் விலை மதிப்பூரே இரும்பு இதுதாங்க. அவர் சரியா எடுக்கல, நான் நல்லா தான் நின்னேன். நல்லா தான் எடுத்தாலும் சரியில்லை. எடுத்தாலும் சரியில்லை. ஆள் கம்பீரம் தாங்க, படம் எடுத்தவர் கம்பீரம் மாற்றி காமிச்சிட்டாரு. வணிஞ்சிருக்கான் பாருங்க ஐயா, வடிவம் சோடா சம அளவு கலந்து. எங்க போயிட்டாரு, ஆளை விட்டு போயிருக்கோம். கண்ணாடி மணிகள் ஐயா அந்த தூண்ல இருக்கு 5 அடி மண்ணோட அழுத்தத்தை எப்படிங்க நொறுங்காம. ஐயா இதை கொஞ்சம் க்ளோஸ் அப்ல எடுங்க ஐயா. மண் அழுத்தத்தையும் தாங்கி இருக்குங்க இந்த குடுவையில். ஐயா இதை எடுத்தீங்கன்னாலே போதுங்க. எங்க பாருங்க இந்த குழியை நீ அங்க போய் நீ அவன் சொன்ன புரியெல்லாம் பார்த்து போட்டுருக்கியா வாயில சொல்லு. நான் 500 ரூபா தான் சொன்னேன், 500 சொன்னேன். இல்லை 1 வருஷம் இருக்குங்க, 650 ரூபா இருக்கிறாங்க. சிப்பு கூட நம்ம போடலாம். இல்லையா இன்னும் கை எங்களுக்கு கட்டலாம் கேட்டு 100 ரூபா 200 ரூபா கொடுத்தா அதை பேக்கப் வச்சு நாளைக்கு வாங்க. அந்த மாதிரி வெளியில வந்து
அது பாருங்க, அந்த பானை எடுங்க, அந்த பாருங்க. எதுங்கய்யா? இதோ வந்துட்டு. அது பாருங்க, பானை. எங்கேயா? ஆஹா. முட்டாப்பையெல்லாம் போய் கிடக்கணும் இல்லை, என்ன பண்றது? ஐயா ஆ பாருங்க பாருங்க. சொல்லுங்க. அந்த மேல் வளைவுக்குள்ள நெளிவுன்னு சொல்லுவாங்க. புலவர் எங்கே போயிட்டாரு? அங்கே அது வெளியே போயிட்டாரு. வராரா? வட்டம் அவளை காணும். வர எடுங்க அப்படியே. ஆஹா ஐயா, என்னங்கய்யா படப்பிடிப்பில் இப்படி தெளிவாக தெரியுது. ஐயா, இங்கே இல்லைங்கய்யா, பார்க்கும்போது எவ்வளோ நயா இருக்கு பாருங்கய்யா. அந்த உரையை எடுங்கய்யா, ஜூம் பண்ணி பாருங்கய்யா. மீன் இங்கே மட்கலங்கள்லாம் இருந்துருக்குங்கய்யா. அது அப்படியே பனையில் ஒரு வகை. ஐயா அப்படி திரும்புங்க. அப்படி வாங்க, வந்து சேருங்க. முடிச்சிரும். ஐயா புலவர் திரும்பி பாருங்க. வாங்க ஐயா. ஊரே ராஜகம்பீரம். ஆமாம், ராஜகம்பீரம் பேர் வந்தாருங்க. மகளே நல்ல விழித்து கொண்டோர் எல்லாம் பிழைத்து கொண்டோர். அது பாருங்க, நமக்கெல்லாம் 20 தான், வெளிநாட்டுக்காருக்கு 50 தான். ஆமாங்க.
ஏன் அவ்வளோ தூரம் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி வர்றதுக்கு உங்க கதை இப்படி போகுது. எங்க முடியுமோ தண்டுறதுக்கு இயலுமோ அதை தண்டிட வேண்டியதுதான் அவனுக்கு. ஏற்பாடு பெரியவங்களுக்கு இந்த இதெல்லாம் இளையவருக்கு இவ்வளவு போடுறீங்க, அப்புறம் மாணவருக்குன்னு போடுறீங்க. ஐயா அவனுக்கு ஜூஸ் மாதிரிங்க. 20 ரூபான்றது ஜூஸ் மாதிரி. 2 பென்னி கூட ஆகல. அகத்திக்கீரை ஐயா, அகத்திக்கீரைங்கய்யா. அகத்தி, ஆனை அகத்தி.